ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம கிஷ்கிந்தாக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் கிளாசிக் ஹோம்ஸ் ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்மார்க் கிஷ்கிந்தாக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு ட்ரோன் வியூல காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு நியர்பைல இருக்கு பாருங்க. அந்த என்ட்ரன்ஸ்க்கு நியர்பைலேயே இருக்கு. இப்போ கிஷ்கிந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 96 ஏக்கர் பாத்தீங்கன்னா அர்பன் ரைஸ் அப்படின்ற கம்பெனி பக்கத்துலேயே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதுல ஒரு 900+ வில்லாஸ் சேல் பண்றாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரைஸ் அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 யூனிட்ஸ் கிட்ட வருது. ஸோ நியர்பைல ஒரு 15,000 20,000 ரெசிடென்ஷியல் வரப்போகுது. அவ்வளோ பேர் வசிக்க போறாங்க. ஸோ அதுக்கு நியர்பைலேயே தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைசிங் கொடுக்குறாங்க. ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டட் கம்யூனிட்டியில் வித் கார் பார்க்கிங்கோட இன்னும் எக்கச்சக்க எம்யூனிட்டிஸோட இருக்கு. நான் எல்லாமே சொல்லிட்டு ப்ரைஸ் சொல்றேன். அப்போதான் உங்களுக்கு என்ன ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து அப்படின்றது தெரியும். இந்த 2 BHK ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. எலிவேஷனும் நல்லா இருக்கு. உங்களுக்கு மாடியிலே பாத்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கிங் பாத்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட பிரைஸே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். அதை ஏன் சொல்றேன்னா இது என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பிரைஸ் பாருங்க, உங்களுக்கே அப்படிதான் தோணும். ஹாலில் பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி கொடுக்குறாங்க. கிச்சன்ல பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா RO வாட்டரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்போர்ட் வார்ட்ரோப் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சோஃபா, டிவி வித் யூனிட் கொடுக்குறாங்க. பிளஸ் பூஜா யூனிட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பேக்கப்கான இன்வெர்டரும் கொடுக்குறாங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டிக்கான ஒரு வீட்டுக்குமே தனித்தனியாக CCTV கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸுக்கான மெயின்டெனன்ஸ் இவங்களே பார்த்துக்கிறாங்க. மொத்த எல்லா வீட்டுக்கும் சேர்த்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்க. 3 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது 60 lakhs பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட லேண்ட் ஏரியா வருது. பிளஸ் 970 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா வருது. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு, பெட்ரூமு, கிச்சன்ஸு எல்லாமே நல்ல பிளான் பண்ணி எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் லிஃப்ட் வச்சு மேலே டியூப்ளெக்ஸாக கட்டிக்கிற மாதிரி தான் இவங்க பிளானே பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க லிஃப்ட் வச்சே டியூப்ளெக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி அப்கிரேடுமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு லொக்கேஷனில் தான் இது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கிஷ்கிந்தாக்கு பக்கத்தில் இருக்குன்னு. உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கிஷ்கிந்தா அப்படின்றது அர்பன் ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அங்கெல்லாம் லேண்டு ரேட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு எம்டி லேண்டு வாங்குற ரேட்லேயே இப்போவே நீங்கள் இங்கே ஒரு வீடு வாங்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப ஒரு 5 இயர்ஸ்லேயே நீங்கள் வீடு வாங்கின காஸ்ட்டுக்கு டபுள் மடங்கு காஸ்ட் இந்த இடம்லாம் ஏறி இருக்கும். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. இமிடியேட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. வந்தீங்கன்னா கீ வாங்கிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வர வழியிலேயே பார்த்துருப்பீங்க. லயோலா அகாடமி இருக்குது, சான் அகாடமி இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் காலேஜ் இருக்குது, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, MCC காலேஜ் இருக்குது. இன்னும் எக்கச்சக்க காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு ட்ரோன் வியூலேயே காட்டுறேன். பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டு கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரோன் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோ நியர்பையில் தான் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக நீங்கள் ஈஸியாக எல்லா சைடும் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வழியாக நீங்கள் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கனெக்ட் பண்ணலாம். அது ஒரு 10 minutes ட்ராவல் தான். தாம்பரமும் பார்த்தீங்கன்னா 10 minutes ட்ராவல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நீங்கள் ஸ்ரீபெரும்பத்தூர் இதெல்லாம் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்பத்தூர், ஒரகடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 minutes டிஸ்டன்ஸில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இல்லை மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஒரு IT செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 minutesலேயே பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. ஒரு 20 minutes ட்ராவல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோகோ ரீச் பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெப்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த கேளம்பாக்கம், சோழிங்கநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரூட் வழியாக ரீச் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. நேரில் பாருங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஏரியாவில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேரில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து 30 daysக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது உங்களுக்கு GSTயுமே இவங்களே பே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.
இந்த இடம் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேங்க் லோனுமே போகலாம். 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஆஃபர். ஒன்ஸ் வந்து கால்ஸ் பண்ணி என்கொயர் பண்ணி பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். டைரக்ட் ஓனர் நம்பர் தான். ஸோ எந்த ஒரு பர்சனுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஸோ இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான ப்ரைஸிங்கில் தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு சூப்பரான ப்ராஜெக்ட் வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.